அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக பல்வேறு முக்கியமான பதிவுகள வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். கல்வி சம்பந்தமாகவும் வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான கல்வி சம்பந்தமான அறிவிப்பு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மென்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அதிலிருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதுலருந்து வெளிவந்த ஒரு அறிவிப்பு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கீழே உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து அதுல உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல இருந்து வெளியான ஒரு அறிவிப்பு. இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா யுஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஜிசி என்இடி எக்ஸாமுக்கான ஒரு அறிவிப்பு. அப்ப இந்த யுஜிசி என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடியவங்க. இத வந்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்இடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, ஜேஆர்எஃப் சொல்லக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதுக்காகவும், அப்புறம் வந்து அப்பாயின்ட்மென்ட் அஸ் புரொஃபசர், அசிஸ்டன்ட் புரொஃபசர் அந்த இதுக்காகவும், அப்புறம் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்றாங்க இல்லையா? அதுக்காகவும், அப்புறம் வந்து பிஹெச்டி ஒன்லி அதுக்கு மட்டும். ஸோ, அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அண்ட் அப்பாயின்ட்மென்ட் அஸ் அசிஸ்டன்ட் புரொஃபசர் அந்த போஸ்ட்டுக்காகவும், அடுத்து அப்பாயின்ட்மென்ட் அஸ் அசிஸ்டன்ட் புரொஃபசர் அண்ட் அட்மிஷன் டு பிஹெச்டி அதுக்காகவும் 3 என்ன அப்படின்னா, பிஹெச்டிக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த தேர்வு. ஸோ, நம்ம இந்த தேர்வுல நம்ம வந்து ஹையர் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோமோ, அத பொறுத்து என்ன பண்ணுவோம் நமக்கு கிடைக்கும். ஸோ, இந்த என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா? அத பார்த்தீங்க அப்படின்னா, 85 இதுல வருது எக்ஸாம். அதாவது ஒவ்வொரு பாடம் வாரியா. 85 பாடத்து வாரியா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அது எப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா, 16 ஏப்ரல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கிலிருந்து 7 மே வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 8 மே. இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம்ல ஏதாவது தவறு இருந்தா, அத மாத்துறதுக்கு 9 மேலேருந்து 10 மே வரைக்கும் பண்ணிக்கிரலாம். ஸோ எக்ஸாம் எங்க நடக்கும்? அதெல்லாம் எல்லாமே முன்னால சொல்லுவாங்க. எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்புட்ன்னா, 21 ஜூன்ல இருந்து 30 ஜூனுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதான் என்னோட டீட்டெயில். இது எவ்வளவு ஃபீஸ் அப்டின்னா, ஜெனரல்ல உள்ளவங்களுக்கு அன்ரிசர்வ்டுக்கும் ரூ. 1150. இடபிள்யூஎஸ்ஸுக்கும் ஓபிசில இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ரூ. 600. எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா ரூ. 308. இதுதான். இது அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்டின்னா, ugcnet.nta.ac.inல போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஹெச்டி பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா எப்டின்னா, கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒரு யுஜி, பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இல்லாம, டைரக்ட்டா யுஜி முடிச்சுட்டே நம்ம பிஹெச்டி பண்ணலாம் அப்டின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது அது எத்தன பேருக்கு நமக்கு எத்தன பேருக்கு இந்த இது தெரியும்னு தெரியல. யுஜி முடிக்கணும், அப்புறம் பிஜி முடிக்கணும். அப்பதான் பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இல்லாம, யுஜி முடிச்சிருந்தாலும் பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, யுஜில 75% மார்க் வாங்கியிருக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ வந்து பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க, இந்த ஜேஆர்எஃப் இருக்கு இல்லையா? அதுக்கு வ அதுக்கு விண்ணப்பிக்கிறவங்க, அப்புறம் வந்து கவர்ன்மென்ட் காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபசர் இந்த மாரி ஒர்க் பண்றாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இந்த இந்த எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. மார்க் வாங்கியிருந்தாங்க அப்புட்ன்னா, அவங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பெரிய பெரிய காலேஜுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ போகும்போது, இந்த என்இடி எக்ஸாம்ல எவ்வளோ மார்க்கு அப்புட்ன்னு செக் பண்ணுவாங்க. இப்படி செட்ல பார்க்குறாங்க இல்லையோ, அதே மாரி ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா? அதனால. ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸாமு. இது அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா? அவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க இந்த மேட்டர வந்து சொல்லுங்க. இப்ப வந்து நம்ம வந்து எப்படி நம்ம எஸ்சிடி எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா? நம்ம காலேஜ் போறதுக்கு. அதே மாரி இந்த எக்ஸாமும் நல்ல ஒரு வேல்யூவா இருக்கும். நீங்க எந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்களோ, அத பொறுத்து நீங்க வேற ஏதாவது ஒரு காலேஜுக்கு இன்டர்வியூ போகும்போது, நீங்க இந்த நெட் எக்ஸாம்ல வந்து
எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அத வச்சு உங்கள இன்டர்வியூக்குள்ள உங்கள செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டவுட்னா இந்த லிங்க் நம்பர் இருக்கு. கால் பண்ணி கேளுங்க. தேங்க் யூ.